வணக்கம். இது நம்ம ஆழமான பார்வை. இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆடியோ. ஓஷோவோட அஷ்டவக்ர மகா கீதை சொற்பொழிவு தொடர்ல இருந்து 48வது ஆடியோவின் சில முக்கிய பகுதிகளை தான் அலச போறோம். ஆமா. இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு கேட்பாளர் ஓஷோ கிட்ட ரொம்ப ஆழமான 3 கேள்விகளை கேட்கிறார். கரெக்ட். அந்த பதில்கள் தான் ரொம்ப ஆழமானது. ஆன்மீக பயணத்தோட பல கட்டங்களை தெளிவா காட்டுது. அதாவது கிறிஸ்துவின் அன்பு, அப்புறம் புத்தரின் கருணை, அஷ்டவக்ரரின் சாட்சி நிலை, கடைசியா கிருஷ்ணரோட கொண்டாட்டம். இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு? அப்புறம் விழிப்புணர்வின் நிலைகள், கடைசியா ராமலீலை ராசலீலை. ஆமா. ஓஷோவோட இந்த பதில்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதுல நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பு, புத்தரின் கருணை, அஷ்டவக்ரரின் சாட்சி நிலை, அப்புறம் ஓஷோ சொல்ற இந்த கொண்டாட்ட லீலை. இது நாலும் தனித்தனி பாதைகளா இல்ல ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாத விஷயங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார். இது 4 தனி ரோடு கிடையாது, ஒரே மாளிகைக்கு போற 4 படிகள்னு சொல்றார். ஓ, 4 படிகளா? ஆமா. ஆன்மீக பயணத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சி இது. ஒவ்வொன்னும் அதுக்கு முந்தைய நிலையிலிருந்து உருவாகிற ஒரு உயர்ந்த நிலை. சரி. முதல் படி கிறிஸ்துவின் அன்பு. இது முழுக்க முழுக்க மற்றவங்கள நோக்கியது. அதோட திசை வெளியே இருக்கு. ஒரு ஏழைய பார்க்கும்போது, ஒரு நோயாளிக்கு உதவி செய்யும்போது, பசியில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது இந்த அன்பு வெளிப்படுது. இது சேவையா மாறுது. ஆனா இதுல ஓஷோ சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. இந்த அன்பு வெளிப்படுறதுக்கு இன்னொருத்தரோட துன்பம் தேவைப்படுது. ஒரு நிமிஷம். சேவை செய்யறது, அன்பு காட்டுறது ஒரு நல்ல விஷயம் தானே. இதுல என்ன ஒரு குறைபாட்ட ஓஷோ பாக்குறார்? நல்ல கேள்வி. அவர் சேவையை குறை சொல்லல, ஆனா அதோட சார்பு நிலையை சுட்டி காட்டுறார். யோசிச்சு பாருங்க, தெருவுல ஒரு பிச்சைக்காரர் இல்லைன்னா நம்ம மனசுல இரக்கம் வர்றதுக்கான அந்த சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது இல்லையா? ஆமா, உண்மைதான். நம்மளோட இரக்கம் இன்னொருத்தரோட துயரத்தை சார்ந்திருக்கு. இது நம்மளோட இயல்பான நிரந்தரமான நிலையா இல்ல. அது ஒரு தற்செயல் நிகழ்வு, ஒரு எதிர்வினை மாதிரி. ஓ, புரியுது. அதாவது இது உள்ளிருந்து இயல்பா வர்றதை விட வெளியிருந்து ஒரு தூண்டுதல் வந்தா மட்டுமே வெளிப்படுது. அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இந்த சார்பு நிலையிலிருந்து விடுபடுறதா? சரியா சொன்னீங்க. அதுதான் 2வது படி, புத்தரின் கருணை. இது மற்றவங்கள சார்ந்ததில்ல. இது ஒருத்தரோட உள்ளார்ந்த குணம். தனியா ஒரு காட்டுல உட்கார்ந்திருந்தாலும் அவங்க கிட்ட இந்த கருணை ஊற்றெடுக்கும். ஓஷோ இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றார். ஆள் இல்லாத காட்டுல ஒரு பூ பூத்து மனம் வீசுற மாதிரி. ஓகே. அந்த மனம் யாருக்காகவும் இல்ல, அது அந்த பூவோட இயல்பு. அதே போல புத்தரின் கருணை ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன்னு பாகுபாடு பார்க்காது. அது சூரிய ஒளி மாதிரி எல்லா இடத்துலயும் சமமா பரவும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கிறிஸ்துவோட அன்பு ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ தேவைக்கோ எதிர்வினையாற்றுது. ஆனா புத்தரோட கருணை அப்படி இல்ல. அது இயல்பாவே எல்லார்கிட்டயும் பாயுது. இதுலதான் ஓஷோ கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. கிறிஸ்துவம் மருத்துவமனைகளை கட்டுது, ஆனா பௌத்தம் தியான மையங்களை கட்டுது. ஒன்னு வெளியே இருக்கிற நோயை குணப்படுத்த பாக்குது, இன்னொன்னு உள்ள இருக்கிற நோய் வராமலே தடுக்க பாக்குது. மிகச்சரியா இணைத்தீர்கள். அதுதான் அவர் சொல்ல வர்ற மூல வேறுபாடு. ஒன்னு அறிகுறிக்கு சிகிச்சை கொடுக்குது, இன்னொன்னு மூல காரணத்தையே மாற்றுது. சரி, இப்ப கருணைக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே. அதுதான் 3வது படி, அஷ்டவக்ரரின் சாட்சி நிலை. இங்க அன்பு கருணை மாதிரி எந்த இயக்கமும் கிடையாது. எல்லாம் நின்னுடுது. செய்யறவன் செய்யப்படுறவன் எந்த பிரிவினையும் இல்ல. நான் நீங்கிற உணர்வு கரைஞ்சு நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா, ஒரு பார்வையாளரா மட்டும் பாக்குற நிலை. நில்லுங்க. இந்த சாட்சி நிலைங்கிறது தான் பல தத்துவங்கள்ல உச்ச நிலையா சொல்லப்படுது. எல்லாம் மாயை, நாம வெறும் பார்வையாளர்னு சொல்றாங்களே. ஆனா ஓஷோ அத ஒரு வறண்ட நிலைன்னு சொல்றது கொஞ்சம் முரணா இல்லையா? ஏன் அவர் அப்படி பாக்குறார்? அருமையான கேள்வி. இதுதான் ஓஷோவோட தனித்தன்மை. அவர் சொல்றார், பல மதங்கள், குறிப்பா ஜைனம் போன்ற மதங்கள் இந்த சாட்சி நிலையில போய் நின்னுடுது. இது ஒரு விதமான உயிர்பற்ற உணர்ச்சியற்ற நிலையா மாறுற ஆபத்து இருக்கு. அதனாலதான் இத இலையுதிர் காலத்தோட ஒப்பிடுறார். இலையுதிர் காலமா? ஆமா. யோசிச்சு பாருங்க. இலையுதிர் காலத்துல மரம் எல்லா இலைகளையும் உதிர்த்து விட்டு வெறுமையா மௌனமா நிக்கும். அது ஒரு விதமான மரணம் மாதிரி தெரியும். ஆனா அது வசந்த காலத்துக்கான ஒரு தயாரிப்பு. ஓ. பல ஆன்மீக பாதைகள் இந்த வெறுமைய, இந்த சூனியத்தை தான் இறுதியான இலக்குன்னு நினைச்சு அங்கேயே நின்னுடுது. ஆனா ஓஷோ சொல்றார், இது ஒரு தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான், முடிவு கிடையாது. ஆஹா,
அப்போ இது ஒரு முழுமையான அனுபவம் இல்ல. இலையுதிர் காலத்துக்கு அப்புறம் வசந்த காலம் வந்தே ஆகணும். அப்போ அந்த வசந்த காலம் தான் 4வது படியா? அதுதான் 4வது மற்றும் இறுதிப்படி, கொண்டாட்ட லீலை. கொண்டாட்ட லீலை. இதுதான் அந்த வட்டத்தை பூர்த்தி செய்யுது. சாட்சி நிலையோட அமைதிக்கு பிறகு ஒருத்தர் திரும்பவும் உலகத்துக்குள்ள வர்றார். ஆனா இப்போ முற்றிலும் ஒரு புதிய முறையில. நான்ங்கிற அகந்தை முழுசா கரைஞ்சு போனதால அவரோட ஆற்றல் ஒரு கொண்டாட்டமா, ஒரு நடனமா, ஒரு பாடலா வெளிப்படுது. ஓ, இதுதான் கிருஷ்ணரோட நிலை. இலையுதிர் காலத்துக்கு பிறகு வர்ற வசந்த காலம் இது. இங்க வாழ்க்கை முழுமையா கொண்டாடப்படுது. அமைதிங்கிறது உலகத்தை விட்டு ஓடிப்போறதில்ல. அந்த அமைதியோட உலகத்துல நடனம் ஆடுறது தான் உண்மையான முழுமை. அப்போ அன்புல ஆரம்பிச்சு கருணை, சாட்சி நிலைன்னு போய் கடைசியில கொண்டாட்டத்துல முடியிற இந்த 4 படிகளும் ஒருத்தரோட விழிப்புணர்வு நிலைய பொறுத்ததுன்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்க சொன்ன அடுத்த கேள்வியும் இந்த விழிப்புணர்வு நிலைகளை பத்தி தான் பேசுது. பால் போத், சம்யக் போத்குள்ள வித்தியாசம் என்ன? மிகச்சரியான இணைப்பு. ஆமா, இந்த கேள்வியிலும் ஓஷோ 3 நிலைகளை விளக்குறார். முதலாவது அபோதம், அதாவது அறியாமை அல்லது போதமற்ற நிலை. சரி. இது ஒரு குழந்தையோட நிலை. நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிய அறிவு கிடையாது. நெருப்பு சுடுன்னு தெரியாம அதை தொடும். இந்த அறியாம வளர வளர வாழ்க்கையில பல துன்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் காரணமா அமையுது. 2வது நிலை சம்யக் போதம், அதாவது சரியான போதம் அல்லது விழிப்புணர்வு. வாழ்க்கையில அடிபட்டு அனுபவங்கள் மூலமா எது சரி எது தவறுன்னு கத்துக்கிற நிலை. சரி. எது அமைதியை கொடுக்கும், எது பிரச்சனையை உருவாக்கும்னு உணர்ந்து சரியானதை தேர்ந்தெடுக்கிற நிலை. ஆனா இங்க ஒரு முயற்சி தேவைப்படுது. கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு உள் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த சம்யக் போதம்ன்றது ஒரு தொடர்ச்சியான மனப்போராட்டம் மாதிரி. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிற நிலை. அப்படியானால் 3வது நிலை இந்த போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்குமா? கரெக்ட். அதுதான் சகஜ போதம், அதாவது இயல்பான போதம். இது ஒரு ஞானியோட நிலை. இங்க சரி தவறுன்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இயல்பாகவே சரியானதே நடக்கும். ஓ, கோவப்படக்கூடாதுன்னு முயற்சி செய்ய தேவையில்ல. அவங்களுக்கு கோபம் வராது. அது அவங்க இயல்பிலிருந்தே நீங்கிடும். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஓ, அப்போ அறியாமையில் இருந்த குழந்தை அனுபவங்கள் மூலமா ஞானம் அடைஞ்சு கடைசியில திரும்பவும் ஒரு குழந்தையின் இயல்புக்கே திரும்புது. ஆனா இந்த முறை முழுமையான புரிதலோட. இந்த சுழற்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, இதே மாதிரி ஒரு முரண்பாடான ஒப்பீடு தான் அடுத்த கேள்வியிலையும் வருதுன்னு நினைக்கிறேன். ராமலீலைக்கும் ராசலீலைக்கும் உள்ள வேறுபாடு. ஆமா. இந்த ஒப்பீட்டும் ரொம்ப ஆழமானது. இத பரந்த பார்வையில பார்த்தா இது குணத்துக்கும் குணமற்ற தன்மைக்கும் இடையிலான வேறுபாடு. இங்க குணம்னா கேரக்டர் அல்லது பண்புன்னு ஓஷோ குறிப்பிடுறார். சரி. ராமலீலை ராமரை மையமா வச்சது. அது ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்பாடு, மரபு எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டது. ராமர் ஒரு லட்சிய மனிதர், ஒரு சிறந்த மகன், சிறந்த கணவன், சிறந்த அரசன். அவரு கொடுத்த வாக்குக்கும் அவரோட கடமைகளுக்கும் கட்டுப்பட்டவர். அவரோட பாதை ஒரு ராஜபாட்ட மாதிரி நேரானது, கணிக்கக்கூடியது. சமூகம் அமைச்ச விதிகளை அவர் மதிப்பார். அதனால சமூகம் அவரை மதிக்குது. அப்போ ராமர் ஒரு சமூகம் எப்படி இருக்கணும்னு கட்டமைச்ச ஒரு ஒழுக்கத்தோட உச்சபட்ச வடிவம். அவரை பின்பற்றினா வாழ்க்கை சீரா இருக்கும். அப்போ ராசலீலை இதுக்கு நேர் எதிரா இருக்குமா? கிருஷ்ணர் இந்த விதிகளெல்லாம் உடைக்கிறவரா? முற்றிலும். ராசலீலை கிருஷ்ணருங்கிற ஒரு தனி நபரை பற்றியதில்ல. அது இறைவனோட ஆடல். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவன் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, கணிக்கவே முடியாது. ஓ, அப்படியா? ஆமாம். கிருஷ்ணர் சமூக விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரோட பாதை ராஜபாட்டே இல்ல. அது ஒரு மர்மமான காட்டுப்பாதை. புதர் எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன் இந்த வித்தியாசம்? ரெண்டுமே தெய்வீக வெளிப்பாடுதானே. ஓஷோ சொல்றார், ராமர் மனிதனா இருக்கிறதுக்கான லட்சியம். ஆனா கிருஷ்ணர் மனிதன்கிற நிலையையே கடந்தவர். ராசலீலை பிரபஞ்சத்தோட உண்மையான இயல்பை பிரதிபலிக்குது. பிரபஞ்சத்தோட இயல்பா? ஆமா. பிரபஞ்சத்துல நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், வெளிச்சம், இருட்டுன்னு எல்லாமே இருக்கு. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குணம் கிடையாது இல்லையா? ஆமா. ராமர் நல்ல மனிதருக்கு எடுத்துக்காட்டு, ராவணன் கெட்ட மனிதருக்கு எடுத்துக்காட்டு. ஆனா கிருஷ்ணர் நல்லது கெட்டது எல்லை முள்ளடக்கிய அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக நிலை. அதனாலதான் சமூகத்தால ராசலீலையை எளிதா ஏத்துக்க முடியல. ராமரோட ஒழுக்கம் புரியுதே, ஆனா கிருஷ்ணரோட குழப்பமான லீலைகள் புரியறதில்ல. வாவ். அப்போ ராமருங்கிறது நாம உருவாக்கின ஒழுக்கத்தோட வடிவம், கிருஷ்ணருங்கிறது இயற்கையோட கட்டுப்பாடற்ற ஆற்றலோட வடிவம். இது ரொம்ப ஆழமான பார்வை. ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த 3 விஷயங்களுமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு.
சேவையில தொடங்கி கருணை சாட்சி நிலை வழியா திரும்பவும் உலகத்துக்குள்ள ஒரு கொண்டாட்டமா வர்றது. ஆமா. அறியாமையிலிருந்து முயற்சி செஞ்சு ஞானம் அடைஞ்சு திரும்பவும் ஒரு குழந்தையோட இயல்புக்கு ஞானத்தோட திரும்புறது. கடைசியா கட்டமைக்கப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து இயற்கையோட இயல்பான கட்டுப்பாடற்ற ஆற்றல புரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கு. ஆமா. இதோட மைய கருத்து என்னன்னா, ஆன்மீகத்தோட நோக்கம் உலகத்தை விட்டு தப்பிச்சு ஓடி ஒரு செயலற்ற அமைதி நிலையில, அதாவது அந்த சாட்சி நிலையில தேங்கிடுறதில்ல. சரி. அது ஒரு முக்கியமான படிதான். ஆனா அதுவே இலக்கு இல்ல. உண்மையான இலக்கு அந்த அமைதிய, அந்த மௌனத்தை திரும்பவும் உலகத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு கொண்டாட்டமான நடனமாடுற வாழ்க்கைய வாழ்றதுதான். நல்லத செய்யறதுல இருந்து நல்லவரா மாறுறதும், அதுக்கப்புறம் நன்மைங்கிறது நம்மளோட இயல்பான வெளிப்பாடா மாறுறதுதான் உண்மையான பயணம். நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம். ஓஷோ சாட்சி நிலைய ஒரு வறண்ட இடைப்பட்ட நிலையா சொல்றார். கொண்டாட்ட வசந்தத்துக்கு முன்னாடி வர்ற இலையுதிர் காலம் மாதிரி. ஆனா பலரும் இந்த அமைதியான நிலையிலேயே நின்னுடுறாங்கன்னு எச்சரிக்கிறார். ஆமாம். உங்களோட சொந்த அமைதி அல்லது தியான பயிற்சிகளை பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க புயல்ல இருந்து தப்பிக்க ஒரு அமைதியான துறைமுகத்தை தேடுறீங்களா? இல்ல அந்த துறைமுகத்துல ஓய்வெடுத்துட்டு புயலோட அலைகளோடையே நடனமாட கத்துக்கிற ஒரு திறமையான மாலுமியா மாற விரும்புறீங்களா? உண்மையான இலக்கு எதுவா இருக்கும்?